அமெரிக்காவில் வின்டர் சீசனில் மிகவும் பாப்புலராக இருக்கக்கூடிய இந்த ஐஸ் ஸ்கேட்டிங், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க ஐஸ் ரிங் செட்டப் மட்டும் பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல ஐஸ் ஸ்கேட்டிங் எப்படி தயாராகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ரிங் உருவாக்குவது சிம்பிள் கிடையாது. அது ஒரு பெரிய ஹை டெக்னாலஜி ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல கிரவுண்டில் கீழே கான்கிரீட் ஸ்லாப் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே கூலிங் பைப்ஸ் இருக்கும். இந்த பைப்ஸ் சில்டு லிக்விட் ஓடும். இதனால் மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் கிராஜுவலாக அப்படியே ஐஸாக மாறும். இந்த ஐஸ் ஒரு லேயர் இல்லை, மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். சில லேயர் அப்படியே தின்னாக இருக்கும், சில லேயர் பெயிண்ட் பண்ணப்படும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஹாக்கி லைன்ஸ்க்காக. அப்புறம் ஐஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெஷினை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜம்போனி மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரெஷ் லேயர் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கேட் பண்ணும்போது விழுந்துருவோம். ஸோ அது கரெக்டான அந்த ஹார்டான சர்ஃபேஸ் கொண்டு வரத்துக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த மெஷினை வச்சு இது பண்ணுவாங்க. பர்ஃபெக்டான சர்ஃபேஸ் கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் இதுக்கு பின்னாடி அமெரிக்காவில் ஐஸ் ஸ்கேட்டிங் ஒரு பிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். 2025 மட்டும் இந்த இண்டஸ்ட்ரியோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா $848 மில்லியன்ஸ், அதாவது அரவுண்டு 7,000+ crore அவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஸ்கேட்டிங் டிக்கெட்ஸ் மூலியமாக ஹவர்லி பேசிஸ் பே பண்ணி வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷூஸ்லாம் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க, அது மூலியமாக. அதுக்கப்புறம் அந்த பிகினர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிளாஸஸ்ஸு, கோச் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாக்கி லீக்ஸ், டோர்னமெண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இன்கம் அவங்களுக்கு வரும். நிறைய ஈவெண்ட் கூட இங்கே இதில் பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி வின்டர் ஃபெஸ்டிவலில் இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. இது மூலியமாக தான் இன்கம் வருது. இது இன்டோர் ஐஸ் ரிங்ஸ் ஒரு இயர் ஃபுல்லாக நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவுட்டோர் மோஸ்ட்லி வின்டர் சீசனில் மட்டும்தான் இருக்கும். ஒரு பெரிய ஐஸ் ரிங் பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா $2 மில்லியன் முதல் $8 மில்லியன் வரைக்கும் காஸ்ட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கூலிங் சிஸ்டம் 24 hours ரன் ஆகணும். அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ் பொறுத்த அளவுக்கு வின்டரில் இது ஒரு ஃபேமிலி அவுட்டிங், கிட்ஸ் ட்ரைனிங், ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸு, இதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒலிம்பிக் கேம். ஃபிகர் ஸ்கேட்டிங், ஸ்பீட் ஸ்கேட்டிங், இது மாதிரி காம்படிஷன் உலகளவில் நடந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.